ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோடுமே ஃபங்க்ஷன்ஸை பற்றி மட்டும்தான். ஆனால் இப்போ பார்க்க போகிற ரொம்ப இம்பார்ட்டன்டான டாப்பிக்கும் கூட. ஏன் அப்படின்னா இந்த டாப்பிக்கை பற்றி கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் .NET இன்டர்வியூராக போகணும், .NETக்கு பேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு .NET டெவலப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. ஆனால் ஆல்சோ ஜாவா கூட சரி, நீங்கள் ஜாவா டெவலப்பராக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனாலுமே இந்த கொஸ்டின் கண்டிப்பாக 4 இன்டர்வியூவில் அட்லீஸ்ட் 2 இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் கூட கேட்டிருப்பாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃப் அண்ட் கால் பை அவுட்? இந்த ஒரு 3 கொஸ்டின். இந்த 3 கொஸ்டின் இல்லாமல் உங்களால் ஒரு .NET இன்டர்வியூவை கிளியர் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஃப்ரெஷராக போனாலும் சரி, உங்களுக்கு 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, 10+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, மேபி இந்த கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் இல்லாமல் உங்களால் ஒரு இன்டர்வியூவை பாஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அந்த பற்றி இந்த எபிசோடில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம், தியரிட்டிக்கலாகவும் பார்க்க போகிறோம். அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில், அப்படி ஏன் அந்த கான்செப்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றியும் இதில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கால் பை வேல்யூ, கால் பை ரெஃப் அண்ட் கால் பை அவுட், மொத்தம் 3 டேர்ம் இருக்குது. இந்த 3 டேர்ம் இங்கே நோட் பண்ணி வச்சுப்போம், அப்போ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். கால் பை வேல்யூ, கால் பை அவுட் அண்டு கால் பை ரெஃப், மொத்தம் 3 டேர்ம். சரிங்களா? நம்ம நாட் ஜஸ்ட் அந்தளவு பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுற இந்த இடத்துல எப்படின்னா பப்ளிக் வாய்டு I declare a function test அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன் வித் அ பேராமீட்டர். ஜஸ்ட் பேராமீட்டர் இன்டிஜர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறேன். உள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஓகேவா இந்த மாதிரி இருக்க போது இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண, இதுக்கான வேல்யூ எங்கேருந்து கொண்டு வர போகிறோன்னா இங்கேருந்து கொண்டு வர போகிறோம். சரிங்களா? இப்போ என்னென்னா இந்த இடத்துல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், இன்டிஜர் ஏ இஸ் ஈக்குவல் டு 10. ஜஸ்ட் டிக்ளேர் அ வேரியபிள் ஹியர் லைக். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன் லைக் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஓகேங்களா, வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ப்ளஸ் ஏ. ஸோ இந்த வேல்யூ நான் இங்கே அனுப்பிச்சுட போகிறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் அதே தான் பண்ண போகிறேன். லைக் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் inside a function ஓகேவா, இந்த இடத்துல நான் போட போகிறேன் ப்ளஸ் ஏ. ஓகேங்களா? புரியுதா? இப்போ ஏவோட வேல்யூ இந்த இடத்துல 10, இந்த வேல்யூ நான் இங்கே வச்சுருக்கேன்னா இதை வந்து இங்கே அனுப்பிச்சுட போகிறேன்னா இப்போ ஏவோட வேல்யூ அப்போ இந்த இடத்துல என்னவாக இருக்கும், ஹியர் ஆல்சோ 10. சரிங்களா? அப்போ இங்கேருந்து இந்த வேல்யூ எங்கே வரும், இங்கே ஏன் பிரிண்ட் ஆகும். சேம் திங், எனக்கு 2 இடத்துலையும் 10 தான் பிரிண்ட் அவுட்புட் வரப்போகுது. இட்ஸ் நாட் அ பிக் டீல். சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணலையா, மன்னிச்சிருங்க. எப்பயும் போல் அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிப்போம். ரெஃப் அவுட் லைக் I declare ஆப்ஜெக்ட் obj is equal to obj.test. ஓகேவா? இந்த வேரியபிளை காலாக ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் 10. ஸோ 10 ஓகேங்களா, எனக்கு அவுட்புட் அந்தளவுக்கு நான் மாற போகிறதில்ல. 10 வருதா? ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல 10 கொஞ்சம் மாற்ற போகிறேன். லைக் 10 சாரி a ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல போனால் ஏவோட வேல்யூவை மாடிஃபை பண்ணியிருக்கேன்னா ரீஅசைன் வேல்யூ. லைக் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஏவோட வேல்யூவை ரீஅசைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இங்கே ஏ 10 தான் வரும், ஆனால் இங்கே வந்து ஏவோட வேல்யூவை 10 + 10 அப்படின்னு மாற்றிருக்கேன். நான் அது என்னவா மாறிடும், இப்போ எனக்கு 20 மாறிடும். ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா 20ன்ற மாதிரி அவுட்புட் வரும். ஓகேங்களா? இங்கே நான் கால் பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா 10. இங்கே நீங்கள் கால் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல மறுபடியும் இங்கே நான் மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே எனக்கு என்ன அவுட்புட் வரும், இங்கே 10, இங்கே 20 இங்கே 10 அனுப்பிச்சிருக்கேன், அது 20 மாறிடுச்சு, இங்கே 20 பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்ன வரும், 10 20. லைக் 20 நேரம் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அது சரியா அப்படின்னா தப்பு. ஓகேங்களா? இங்கே என்ன வரும் அப்படின்னா அவுட்புட் வந்து 10 தான். சப்போஸ் யாராவது 20 நினச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் அ மிஸ்டேக். ஏன் அப்படி இல்லை 10 தான் நினச்சிருந்தீங்க, அதுக்கான ரீசனும் உங்களுக்கு தெரியும்னா யூ ஆர் குட், ஆர் கிரேட். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வச்சுப்போம் பிஃபோர் அப்படின்ட்டு. நான் பிஃபோர் கால், இந்த இடத்துல ஆஃப்டர் கால் அப்படின்னு வைக்க போகிறேன். ஆஃப்டர் கால் சிம்பிளாக வச்சுக்க போகிறேன். சரிங்களா? பாருங்கள்,
10, இன்சைட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து 20, அவுட் சைடு ஃபங்க்ஷன் வந்து 10. சரிங்களா? இதுக்கான அர்த்தம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல எப்படி ப்ராசஸ் நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போது என்கிட்ட வந்து லைக் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட மெயின் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் 10ன்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன்னா, ஸோ இங்கே இதுதான் மெயின் ஃபங்க்ஷனில் இருக்க ஏ. சரிங்களா? இது வந்து மெயின் ஃபங்க்ஷனில் இருக்க ஏ, இதோட வேல்யூ வந்து 10. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த வேல்யூ கொண்டு போய்ட்டு இங்கே இருக்க ஏல அசைன் பண்ணுறேன்னா என்ன நடக்கும்னா, சேம் திங். இப்போ என்னென்னா, இது வந்து ஒரு மெமரிட்ஸா, இங்கே என்ன பண்ணுறேன்னா, அந்த ஏக்கு லைக் இங்கே ஒரு ஏ இருக்கா, இந்த ஏக்கு என்ன நடக்கும்னா சேம் திங் இதே மாதிரி இன்னொரு மெமரி அட்ரஸ் இருக்கும். இதோட மெமரி அட்ரஸ் வேறு, இதோட மெமரி அட்ரஸ் வேறு. நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து இங்கே அனுப்பும்போது இந்த ஏல இருக்க இந்த ஏக்கான மெமரி அட்ரஸில் இருக்க 10ன்ற வேல்யூ மாதிரி இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு வரேன். ஸோ இங்கேயும் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு ஏ இருக்குது. ஸோ அதில் கொண்டு போயிட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏவை கொடுத்தேன் அப்படின்னா, இதில் இருக்க 10ன்ற வேல்யூ இங்கே அசைன் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் வேல்யூ தான் பாஸ் பண்ணுறேன். இதில் இருக்க வேல்யூ அங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வேல்யூ அங்கே போயிடும். சரிங்களா? இப்போ என்னன்னா, ஏன்னு ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஏன்னு ஒரு வேல்யூ, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏ வந்து மெயின் மெத்தடில் இருக்குது. இது வந்து மெயின் மெத்தட், இது வந்து மேலே இருக்க டெஸ்ட் மெத்தட். ஸோ 2 ஏ இருக்குது. சரிங்களா? இந்த ஏ வந்து 10, இந்த ஏ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏவை தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல 20 மாற்றிட்டேன். 10 வந்து நான் இந்த இடத்துல 20 மாற்றிட்டேன். ஸோ வந்து இந்த இடத்துல தான் மாற்றிருக்கேன். இந்த இடத்துல மாற்றினது இந்த இடத்த மாறாது. சரிங்களா? இங்கே தான் மாற்றிருக்கேன். ஸோ அது வந்து இந்த இடத்த மாற்றாது. இதனால் என்ன நடக்கும்னா, இங்கே இந்த ஸ்கோப்பில் பண்ணுற அஃபெக்ஷன் எதுவுமே இந்த ஸ்கோப்பை மாடிஃபை பண்ணாது. சரிங்களா? தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இதுதான் என்னன்னா கால் பை வேல்யூ. ஜஸ்ட் நான் ஒரு வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணுறேன். நான் கால் பை வேல்யூவில் நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் பாஸ் அ வேல்யூ. ஜஸ்ட் பாஸ் அ வேல்யூ. நீங்கள் ஒரு வேரியபிள் இருக்க வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணுறீங்க. ஸோ அங்கே இருக்க வேரியபிளை பண்ணுற எந்த மாடிஃபிகேஷனும் இங்கே இருக்க வேரியபிளை உங்களை அஃபெக்ட் பண்ண போகிறல. ஸோ இங்கே என்ன பண்ணுவோன்னா, இங்கே இருக்க 10ன்ற வேல்யூ கொண்டு போயிட்டு இங்கே இருக்க இன்னொரு இடத்துல இருக்க இதில் போட்டுருவேன். ஸோ அங்கே என்ன நடந்தாலும் அது இதை மாற்றாது. அங்கே நடக்கிறது அங்கே மட்டும்தான். ஸோ அது இங்கே மாற்றாது. சரிங்களா? இதுதான் கால் பை வேல்யூ. புரியுதா? ஜஸ்ட் இது கால் பை வேல்யூ. இதே கால் பை ரெஃப்னா ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரெஃப் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. பேராமீட்டர் டிக்ளேர் பண்ணும்போது யூஸ் அ கீவேர்ட் கால் ரெஃப். சரிங்களா? பேராமீட்டர் டிக்ளேர் பண்ணும்போது யூஸ் அ கீவேர்ட் கால் ரெஃப். அதே மாதிரி தான் இங்கே ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது யூஸ் அ கீவேர்ட் கால் ரெஃப். அங்கே ரெஃப்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ரெஃப்னு தான் கொடுக்க போகிறீங்க. ஆனால் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ரெஃப் கொடுத்துருக்கோமா, ரெஃப் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, இங்கே ரெஃப் ஓகே, இங்கே ரெஃப் கொடுக்கும், 10 போகும், 10 சேர்ந்து இங்கே 20. ஆனால் இங்கே ரெஃப் யூஸ் பண்ணுவோம் மட்டும் இங்கேயும் வேல்யூ 20ன்னு மாறிடும். ரெஃப் யூஸ் பண்ணும்போது ஹியர் ஆல்சோ வேல்யூ சேஞ்ச் ரெஃப் 20. இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, சரியா, இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி நடக்குன்னு வச்சு இப்போது வந்து ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு இருக்க ஏ. இது வந்து மெயின் மெத்தடில் இருக்க ஏவா. இந்த இடத்துல வந்து இது வந்து மெயின் மெத்தடில் இருக்க ஏ. சரிங்களா? இதே மாதிரி என்கிட்ட இந்த இடத்துல டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டெஸ்ட் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. டெஸ்ட் ஃபங்க்ஷன்லையும் என்கிட்ட ஐ ஹாவ் அ ஏ. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன், மெயின் மெத்தடில் ஒரு ஏக்கு ஒரு டப்பா இருக்குது, இதுக்கு ஒரு டப்பா இருக்குது. இதில் இருக்கிற மாதிரியான வேல்யூ அங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே பண்ணுற அஃபெக்ஷன் எதுவும் அங்கே மாற்றாது. சரிங்களா? இது வந்து கால் பை வேல்யூ. இப்போது ரெஃப் அப்படின்னா என்னென்னா, வேல்யூ மாற்றாமல் நான் மெமரி அட்ரஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஏக்குன்னு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்குது, இதுதான் அதோட மெமரி லொக்கேஷன். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் இங்கே இருக்குல்ல, இதே மெமரி லொக்கேஷனை இந்த ஏக்கு கொடுத்துருவேன். இந்த மெமரி லொக்கேஷன் தான் உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். சும்மா சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இப்போது இந்த ஏவோட மெமரி லொக்கேஷன் வந்து இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீட்டோட அட்ரஸ் லைக் 3/217 வீட்டோட அட்ரஸ்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 3/217. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நீயும் அதே அட்ரஸ் தான்ப்பா, இந்த அட்ரஸ் நீ இந்த அட்ரஸில் இருக்க வீட்டை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3/217 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, சேம் அட்ரஸ் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறான்னா, இவன் வந்து இந்த வீட்டில் இருக்கான். ஸோ இவன் என்ன பண்ணாலும் இவனுக்கு அஃபெக்ட் ஆகும். இவன் வந்து இந்த வீட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிப்போ எப்படின்னா, இந்த ஏன்றவன் வந்து ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கேன், ஒருத்தன் வந்துட்டான், எப்படி சொல்கிறது, வீட்டு ஓனர்னு வச்சுக்காங்களேன். வீட்டு ஓனர் வந்து என்னன்னா, இந்த இன்னொரு ஆள்கிட்ட வந்து வீட்டு இருந்தால் காலைல நான் போகிறேன், சாயங்காலம் வரைக்கும் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்திருக்கான். இவன் தான் அவனோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கேன், ஊரில் வந்து அவனோட ஃப்ரெண்டு.
அவனோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சரி ஓகே வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போயிட்டு அவன் சாயங்காலம் தான் வர போகிறான். வீட்டு ஓனர் என்ன பண்ண போகிறான்னா காலைல போயிட்டு சாயங்காலம் தான் வர போகிறான். இவன் என்ன பண்ண போகிறான்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதே வீட்டில் தான் இருக்க போகிறான். சப்போஸ் ஏதாவது போட்டு உடச்சாலும் சரி, ஏதாவது ஆனாலும் சரி, அது அவனுக்கும் அஃபெக்ட் பண்ணும்ல. ஸோ ஒரே வீட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதான் ஒரே மெமரி அட்ரஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரே மெமரி அட்ரஸை ஷேர் பண்ணிக்கும் போது என்ன நடக்கும்னா இவன் என்ன பண்ணாலும் அது இவனையும் அஃபெக்ட் பண்ணும். சரியா? இங்கே தான் பாருங்களேன், இந்த இடத்துல 10 இருக்கு, 10 20 மாற்றிருக்கோம். ஸோ 20 மாறிடுச்சு. ஸோ இங்கேயும் 20 மாறிடுச்சா? இதுதான் என்னன்னா கால் பை ரெஃப். ஆனால் அப்படி பண்ணும்போது அவன் எதுவும் பண்ணாமலும் விட்டுட்டும் போகலாம்ல. அப்படி பண்ணுற இப்படி வீட்டை விட்டு போகிறவன் அடிச்சு உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. பார்த்துட்டு இன்னொரு வீட்டில் இருக்கவங்க பத்திரமா வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு போகலாம்ல. ஸோ எதுவும் பண்ணாமல் விட்டுட்டு போகலாம், நல்லாவும் இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமலும் இருக்கும். ஸோ இதுதான் என்னன்னா கால் பை ரெஃப். சரிங்களா? நீங்கள் கால் பை ரெஃப்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கால் பை ரெஃப்ல பாஸ் மெமரி அட்ரஸ், அது மட்டும் வீட்டில் வேல்யூ இருக்கணும், ஜஸ்ட் எதுவும் இல்லாமல் கொடுத்துட்டு போகக்கூடாது. எம்டியான ஜஸ்ட் டிக்ளேர் பண்ண வேரியபிளை கால் பண்ண இது பண்ணக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் ஏன் மட்டும் இருக்கா, இதை நான் அப்படி கால் பண்ணக்கூடாது. இதை கொண்டு வந்துட்டு ஏக்கு நான் எந்த வேல்யூயும் கொடுக்காம நான் அதை அசைன் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். இங்கே நான் இதை கால் பண்ணுறேன். கம்பல் டைமர் டிக்ளேர் வீட்டுக்குள்ளேயே ஒன்றும் வீடே இல்லாமல் வீடு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரியான ப்ராசஸ். லைக் ஆர்கியூமெண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணாமல் நீங்கள் அனுப்பக்கூடாது. இதுதான் ப்ராசஸ். சேம் திங் இதே மாதிரி கால் பை அவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அவுட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆஸ் இட் இஸ் சேம் அஸ் ரெஃப் தான், அது ஒன்று தான். ரெஃப்க்கு ரெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுற மாதிரி அவுட்டுக்கு நீங்கள் அவுட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க. அவுட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா அவுட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா ரெஃப்ல நான் சொன்னேன்ல, ரெஃப்ல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா வீட்டை உடைக்கலாம், அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், இதில் எதுவும் இது பண்ணாமல் இருக்கலாம்னு சொன்னேன்ல. இப்போது இந்த இடத்துல ஆனால் இங்கே என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வீட்டில் ஏதாவது மாற்றியே ஆகணும், வீட்டை மாற்றி அசைன் பண்ணியே ஆகணும், ஏதாவது ஆட் பண்ணுறதில்ல. ஆனால் அவுட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த வீட்டோட வீட்டில் ஏதாவது பண்ணியே ஆகணும், கொண்டு போகிற வேல்யூவை. அதான் ரெஃப்ல வந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அந்த கெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். கெஸ்ட் வந்து மேபி வீட்டில் ஏதாவது உடைச்சா அவங்களும் மாறும், உடைக்காமல் டீசெண்டாக வச்சுட்டும் போகலாம். ஆனால் அவுட்டில் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணியே தருவாங்க. ஓகேவா? லைக் இவங்க என்ன மாதிரி சொல்லலாம்னா வீட்டுக்கு வர ஒர்க்கர்ஸ் மாதிரி. ஓகேங்களா? வீட்டை வந்து இனோவேட் பண்ணுறதுக்கு வந்த ஒர்க்கர்ஸ் மாதிரி. அவங்க வந்து கண்டிப்பாக ஏதாவது மாற்றணும், இல்லைனா சும்மா சம்பளம் தரம் போகிறதில்ல, அந்த மாதிரியான ஆள் தான் அவுட். இங்கே அவுட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மாற்றியே ஆகணும், அந்த வேல்யூவை ரீஅசைன் பண்ணியே ஆகணும். இப்போ நான் வந்து இந்த வீட்டில் வந்து சீலிங்கை மாற்றணும்னு நினச்சேன்னா சீலிங்கை மாற்றணும், மாற்றியே தான் ஆகணும். இல்லை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது ரெஃப். மாற்றதுக்காக வந்திருக்காங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இட்ஸ் ரெஃப். ஆனால் அவுட் அப்படின்னா வந்துட்டு நல்லா மாற்றியே ஆகணும், எனக்கு அந்த மாதிரி விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அவுட். சரிங்களா? இந்த இடத்துல அவுட் வந்து இது நடக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ரீஅசைனிங் மேண்டேட்டரி. அவுட்லேயும் சேம் வேல்யூ மெமரியை தான் பாஸ் பண்ணுறோம். ஆனால் அவுட்டில் என்ன மேண்டேட்டரி, சேம் அஸ் பாஸ் மெமரி அட்ரஸ். சரிங்களா? ஆனால் கால் பை அவுட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன்னா, ஆனால் சேம் திங் தான். கால் பை அவுட்டில் என்னது, ரீஅசைனிங் மேண்டேட்டரி. கால் பை அஸில் ரீஅசைனிங் மேண்டேட்டரி. ஆனால் இதில் வந்து ரீஅசைனிங் நாட் மேண்டேட்டரி. கால் பை ரெஃப்க்கு ரீஅசைனிங் நாட் மேண்டேட்டரி. சரிங்களா? இது ஒன்று டிஃப்ரெண்ட் இருக்கா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால் பை ரெஃப்ல நீங்கள் என்ன பண்ணுவோம், ஆர்கியூமெண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணி தானே பாஸ் பண்ணுவோம். இனிஷியலைஸ்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல கால் பை ரெஃப் யூஸ் பண்ணும்போது வேறு லைக் இனிஷியலைஸ் பண்ணி தானே பாஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தானே இருக்கும். கால் பை வேல்யூக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆர்கியூமெண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணுவீங்க. இனிஷியலைஸ் பண்ணாமல் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் 10ன்ற இது இனிஷியலைஸ் பண்ணாமல் உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் கால் பை அவுட்டில் என்ன அப்படின்னா உங்களால் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணாமல் பாஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா இன்டீஜர் ஏ அப்படின்னு டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன், நான் இனிஷியலைஸ் பண்ணலை. சரிங்களா? நான் இனிஷியலைஸ் பண்ணலை. ஆர்கியூமெண்ட்
ஆர்குமெண்ட் இனிஷியலைசேஷன் நாட் மேண்டேட்டரி. சரிங்களா, இது வந்து கால் பை அவுட்டுக்கு. இங்கே நான் எந்த வேல்யூயும் கொடுக்கலனாலும் சரிங்களா, இங்கே வந்து நான் வேல்யூ கொடுக்கல, ஆனால் இங்கே இருக்க வேல்யூவை எனக்கு ரீஅசைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 0 தான். இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது, ஸோ 0 என்ன கால் பண்ண முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஏவோட வேல்யூ எதுவும் இல்லை, இங்கே போகும். ஏவோட வேல்யூ இங்கே என்னவா மாறிடும், 20 மாறிடும். இங்கே உள்ள 20, எகைன் திரும்ப வரும்போது ஏவோட வேல்யூ இங்கே என்னவா இருக்கும், 20ன்னு இருக்கும். அதான் எப்படின்னா மொத்தத்துக்கும் ஒன்றுத்துக்கும் ஆகாத ஒரு வீட்டை சரி பண்ணி கொடுத்துட்டு போகிற மாதிரி. ரெஃப் வந்து அப்படி கிடையாது. ஓகே, ஓரளவுக்கு இருக்குது, நல்லா இருக்குது, மேபி பாருங்கள், இருந்தால் மாற்றிக்கலாம், இல்லைனா வேணாம் விட்டு போகிற மாதிரியான ஒரு இனோவேஷன். அவுட் வந்து என்னன்னா வந்து செக் பண்ணி பார்த்து கண்டிப்பாக இனோவேட் பண்ணி ஆகணும். அப்படின்னா அந்த வீட்டு ஒன்றுத்துக்கு ஆகாதுன்னு தானே அர்த்தம். லைக் அந்த சீலிங் ஒன்றுமே ஆகாது, வந்து உட்காந்து ப்ராப்பராக இனோவேட் பண்ணிட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கான இடம் தான் என்னென்னா அவுட்டு. ஸோ ஓகே, இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு உங்களுக்கு புரியுதா? லைக் கால் பை வேல்யூனா ஜஸ்ட்டாக நீங்கள் எப்பயும் போல் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தால ஒரு பேராமீட்டருக்கு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது தான் கால் பை வேல்யூ. ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம், அதை கால் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் அந்த பேராமீட்டரில் என்ன பண்ணாலுமே அடுத்த கால் எங்கேருந்து அனுப்புகிறோமோ அதுக்கான அதை வந்து மாடிஃபை பண்ணாது. ஸோ இது வந்து கால் பை வேல்யூ. ஜஸ்ட் ஏன்னா நீங்கள் வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்ணுறீங்க. ஆனால் கால் பை ரெஃப் அண்ட் அவுட்டில் என்ன பண்ண போகிறோம்னா வி பாஸ் மெமரி அட்ரஸ். ஸோ ஒரே வீட்டில் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, ஒரே இடத்துல 2 பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு இங்கேயும் மாறும், கால் பை அவுட்டும் அதே மாதிரி தான் இங்கேயும் மாறும். ஆனால் கால் பை அவுட் ரெஃப்ல என்னன்னா, நான் இங்கேருந்து ஒரு வீட்டை விட்டு ஒரு இதை கொடுத்துட்டு போகிறேன்னா அதை அவங்க மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல மாடிஃபை பண்ணியிருக்காங்க, ரீஅசைன் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த மாதிரி ரெஃப்ல ரீஅசைன் பண்ணணும் அப்படின்றது மேண்டேட்டரி இல்லை. வேணும்னா பண்ணிக்கலாம், வேணானா விட்டு போயிடலாம். சரிங்களா, அது அவங்களோட விருப்பம் தான். ரெஃப்ல அந்த இடத்துல சுச்சுவேஷன் செக் பண்ணி பார்ப்பேன், ஓகேவா இருந்தால் மாற்றுவேன், இல்லைனா மாற்ற மாட்டேன். சரிங்களா, ஓகே இல்லைனா மாற்றுவேன், இல்லை மாற்ற மாட்டேன். ஆனால் அவுட்டில் அப்படி கிடையாது, கண்டிப்பாக மாற்றி ஆகணும். சரிங்களா, கால் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ ஹேவ் டு, யூ மஸ்ட் ஓகேங்களா, கண்டிப்பாக ரீஅசைன் பண்ணியே ஆகணும். மஸ்ட் பி இனிஷியலைஸ்ட் ஆர்குமெண்ட் மஸ்ட் பி, சாரி இங்கே இருக்குல்ல, ரீஅசைனிங் மேண்டேட்டரி. ஆர்குமெண்ட்டை ரீஅசைன் பண்ணி ஆகணும் பேராமீட்டர். சரிங்களா, இது வந்து அவுட்டில். ஆனால் கால் பை ரெஃப்ல அது நாட் மேண்டேட்டரி. அப்புறம் இன்னொன்று, கால் பை ரெஃப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்குமெண்ட் இனிஷியலைஸ் வந்து நாட் மேண்டேட்டரி இன் அவுட். நீங்கள் பாருங்கள், இது ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இனிஷியலைஸ் பண்ணாமல் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி பண்ண முடியாது. கால் பை வேல்யூலையும் சரி கால் பை ரெஃப்லையும் உங்களால் ஒரு இனிஷியலைஸ் பண்ணாத வேரியபிளை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண முடியாது. ஆனால் கால் பை அவுட்டில் உங்களால் ஒரு இனிஷியலைஸ் பண்ணாத வேரியபிளை ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணலாம். கால் பை அவுட் ரெஃப்லையும் வேல்யூலையும் அது முடியாது. இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃப் அண்ட் கால் பை அவுட். இது ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சப்போஸ் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்டர்வியூஸில் மோஸ்ட்லி 70% இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு உண்டு. 70% ஓகேங்களா, ஆர் 50%, 50 சான்ஸ். 5 இன்டர்வியூ 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா 5 இன்டர்வியூவில் கண்டிப்பாக இந்த கொஷின் இருக்கும். அண்ட் ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆல்சோ. ஓகேங்களா, ரெஃப் அண்ட் அவுட் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் மெமரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த நான் இப்போ சொன்னதை வச்சு உங்களால் மெமரி மேனேஜ்மெண்ட்டை 100% தெரிஞ்சிக்க முடியாது. இதுக்கு யூ ஹாவ் காட் ஐடியா, இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ அந்த ஐடியாவை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு உங்களுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வந்து தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் கால் பை ரெஃப், கால் பை அவுட்டை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புவாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் why I have said these are important அப்படின்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் இதில் இது பார்த்தீங்களா, ஜஸ்ட் கால் பை ரெஃப், கால் பை அவுட். இதை வச்சு லைக் கால்குலேட்டர் அப்ளிகேஷனில் வேணால் ஏடிஎம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏடிஎம் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் பண்ணோம்ல, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது ஏடிஎம் ஹாவ் அ ட்ரை. பேலன்ஸை வந்து இந்த மாதிரி ரெஃபாவோ அவுட்டாவோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக பாஸ் பண்ணி இது பண்ணி ரீஅசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெஃப் அண்ட் அவுட்டாவோ பண்ணி பாருங்கள். இது எல்லாமே என்ன சொல்கிறது, இப்படி தான் பண்ணணுன்றலாம் கிடையாது. கோட் இப்படி தான் இருக்கணும், இந்த ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கணும், இந்த லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்கணும்லாம் கிடையாது. எல்லாமே எப்படின்னா எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. டாபிக் இது, எனக்கு அவுட்புட் இது வேணும், இது யூஸ் பண்ணி இப்படி பண்ணணும். லைக் உள்ளே பண்ணுறது என்ன வேணால் இருந்துருக்கலாம். ஒரு ஃபியூஷன் கிச்சன் மாதிரி, ஓகேவா. கிச்சன்ஸில் எனக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு வேணும், ஒரு ஃபியூஷன் கிச்சன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக வெல் செட் அந்த மாதிரி பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது வேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரல அப்படின்னா ஸ்கிப் பண்ணலாம், பெட்டர். நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா. ஜஸ்ட் ட்ரை, பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், பெட்டராக ட்ரை பண்ணுங்கள். ஸோ தப்பு இல்லை, அதை ட்ரை. ஸோ அதான் இதை வச்சு இந்த கால்குலேட்டர், இந்த ரெஃப் அண்ட் அவுட் யூஸ் பண்ணி ஏடிஎம் ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏட்னா பேலன்ஸை ஒரு இடத்துல ஸ்டேபிளாக வச்சுக்காங்க. அதை ரெஃபாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக பாஸ் பண்ணுங்கள், வித்ட்ரால்க்கும் டெபாசிட்க்கும்.
அங்கே வித்ட்ரால் பண்ணாலும் சரி, டெபாசிட் பண்ணாலும் சரி, ரெஃப்ல மைனஸ் ஆகிட்டு எல்லா இடத்துலையும் மைனஸ் வரும். ஓகேங்களா? இதுதான் திஸ் இஸ் த ப்ராசஸ். ஐ திங்க் திஸ் இஸ் ஃபங்க்ஷன் ஓரளவுக்கு எண்டு. ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.